சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள்ல விதிமீறல் இருந்துச்சு அப்படின்னா 50,000 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்காரு. பாஸ்கர், மேலும் தகவல்களை நீங்க சொல்லலாம். ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துல பதியாத வீட்டு மனை திட்ட விளம்பரங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் என்பது விதிக்கப்படும் அப்படிங்கறதா எச்சரிக்கையாக இருக்கிறது. சந்தை விலையோடு மற்றவங்களுடைய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுடைய வீட்டு மனை திட்டங்களோடு ஒப்பிட்டு ரியல் எஸ்டேட் விளம்பரம் செய்யக்கூடாது. ஏனால் ரியல் எஸ்டேட் மூலமாக பொதுமக்கள் இங்க இடம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரங்களை பார்த்து அதன் அடிப்படையில பத்திரப்பதிவு எல்லாம் மேற்கொள்ளும் போது அந்த பத்திரப்பதிவு பதிவு பண்ற அன்னைக்கு அப்போ இருக்கக்கூடிய தொகையெல்லாம் அதிகமா இருக்கிறது தெரிஞ்சா அவங்க அந்த தொகையை கட்ட முடியாத நிலையெல்லாம் ஏற்படும். தவறான விளம்பரங்கள் மூலமாக இந்த ரியல் எஸ்டேட்ல குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வர நிலையில தான் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அந்த பதிவு எண்ணை தவறாமல் குறிப்பிடணும். ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வெளியிடப்படக்கூடிய தகவல்ல வீடு வாங்குவோரும் அதை பாதுகாக்கும் நோக்கில் அச்சு, மின்னணு மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகக்கூடிய விளம்பரங்கள் விதிமீறல்கள் எதுவும் இருக்கக்கூடாது. என்னென்ன இருக்கிறதோ அதை உண்மைக்கு புறம்பா இருக்கக்கூடிய தகவல்கள் வெளியிடாம உண்மையான தகவல் மட்டும் வெளியிட்டு அதன் மூலம் தான் விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுல விதிமீறல் ஏதாவது இருந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டா அவங்களுக்கு விளம்பரதாரர்களுக்கு ஒரு 50,000 முதல் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கறதா இந்த எச்சரிக்கையாக இருக்கிறது. இதன் காரணமாக பதிவு செய்யப்படாத ரியல் எஸ்டேட் திட்டங்களை விளம்பரப்படுத்துவது, பதிவு எண் மற்றும் QR குறிப்பிடாமல் விளம்பரம் செய்வது, வீடு வாங்குவோர் எளிதில் படிக்க முடியாத அளவுல அவங்களை குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இதெல்லாம் விதிமீறல்களாக கருதப்படும். இதன் காரணமாக திட்டத்தினுடைய விலையை சந்தை விலை, மார்க்கெட் பிரைஸ் அல்லது பிற திட்டங்களோட விலையோடு ஒப்பீட்டு விளம்பரம் செய்யாம இருக்கிற சந்தை விலையை குறிப்பிட்டு அதன் அடிப்படையில தான் விளம்பரம் செய்யப்பட வேண்டும். அதன் அடிப்படையில தான் சந்தை மதிப்பை அடையாளம் கண்டு பொதுமக்கள் வாங்குவதற்கு எளிதாக இருக்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட வேண்டும். இதில் விதிமீறல் இருந்தா அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறதா எச்சரிக்கையாக தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். ரியல் எஸ்டேட் விளம்பரத்துல விதிமீறல் இருந்துச்சு அப்படின்னா 50,000 5 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் விவரிக்க கேட்டோம். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.